Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் இருக்க கிச்சன் வேலையை எப்படி டென்ஷனே இல்லாமல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுன்னு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டைமும் நல்லாவே சேவ் ஆகும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம பூண்டை தோல் உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதுவும் இல்லாமல் அதுக்கு டைமும் ரொம்பவே அதிகமாகும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக வெறும் 1 மினிட்டில் எவ்வளோ பூண்டுனாலும் ஈஸியாக எப்படி உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உரிக்க வேண்டிய பூண்டை இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் போட்டுக்கோங்க. அது மேலே நான் இப்போது சப்பாத்தி கட்டையை வச்சு தான் லைட்டாக தட்ட போகிறேன். ரொம்ப தட்டிடாதீங்க, பூண்டெல்லாம் க்ரஷ் ஆகிடும். ஸோ லைட்டாக மட்டும் தட்டுங்க போதும். வாங்க இப்போ எல்லா பூண்டையும் வெளியில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பூண்டு தோல்லாம் ஆல்ரெடி நல்லாவே கலண்டு போய் லூஸாக இருக்குது. அதனால நம்ம ரொம்பவே ஈஸியாக பூண்டை உரிச்சிடலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெல்லம் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி நுணுக்கி தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். இந்த டென்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வெல்லத்தை பாகு காய்ச்சி தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெல்லத்தை தான் பாகு காய்ச்ச போகிறேன். வெல்லத்தை இந்த மாதிரி ஒரு பெரிய கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 300 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா போதும். அந்த வெல்லம் ஃபுல்லாக நல்லாவே கரைஞ்சிரும். பாருங்கள், நம்மளோட வெல்லம் இப்போது நல்லாவே கரைஞ்சி இந்த மாதிரி நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளாக வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிட்டோம். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு வெள்ளத்தில் இருக்க தூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க. பாருங்கள், நம்மளோட வெள்ளைப்பாகு இப்போது நல்லா திக்காக ஒரு தேன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த வெள்ளைப்பாகை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் டீ காஃபிக்கு கூட சுகர் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வெள்ளைப்பாகு அப்பப்போ 2 ஸ்பூன் 3 ஸ்பூன்னு தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட டைம் நல்லாவே சேவ் ஆகும். வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் காலையில் செஞ்ச சட்னி மிச்சம் இருந்துச்சுன்னா அதை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். நைட்டு சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த சட்னியை நீங்கள் வெளியில் எடுத்து வச்சாதான் அது ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். சம்டைம்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வைக்க மறந்துட்டீங்க, உடனே உங்களுக்கு சட்னி வேணும்னா கவலைப்படாதீங்க. ரொம்பவே சிம்பிளாக வெறும் 10 நிமிஷத்தில் அந்த சட்னியை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு கிண்ணத்தில் கை பொறுக்கிற சூட்டில் வெந்நீர் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் கூலான சட்னியை வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ அந்த சட்னியை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சட்னி நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கும். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும்போது நம்மளோட சட்னி நல்லா உறைஞ்சி போய் திக்காக இருந்துச்சு. இப்போது நல்லாவே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் நம்ம பிரித்து டப்பாவில் கொட்டி வச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பாக்கெட்லேயே இருக்கும். அதை நம்ம மடக்கி கிளிப்பு போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வைப்போம். நம்ம அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்மளோட திங்ஸ் 100% ஏர்டைட்டாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பழைய கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பேக்கெட் ஓப்பனாக இருக்கிற இடத்துல அந்த கத்தியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்கள் பேக்கெட் திரும்பவும் நல்லாவே சீல் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ரிமைனிங் இருக்க ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களோட ஐட்டம்ஸ் எவ்வளோ நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஏர்டைட்டாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். பேக்கெட்லேருந்து நம்ம சுகரை டப்பாக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளே நம்மளால் ஸ்பூனை அவ்வளோ ஈஸியாக உள்ளே வச்சிட முடியாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இனிமேல் அந்த மாதிரி டென்ஷன் ஆக வேண்டாம். ரொம்பவே சிம்பிளாக ஸ்பூனை இந்த மாதிரி பின் சைடு திருப்பி நீங்கள் சுகர் பாக்ஸில் வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களோட ஸ்பூன் ரொம்பவே ஈஸியாக டப்பாக்குள்ளே போயிடும். எப்போல்லாம் உங்களுக்கு சுகர் தேவையோ அப்போ நீங்கள் திரும்பவும் ஸ்பூனை திருப்பி சுகரை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பேக் சைடாக இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் சுகருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது டப்பா ஃபுல்லாக மாவு ஐட்டம் கொட்டி வச்சுருந்தா கூட அதுலேயும் நீங்கள் ஸ்பூனை இந்த மாதிரி பின் சைடு திருப்பி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் புதுசாக வாங்கின பாத்திரத்தில் இருக்க ஸ்டிக்கரை பிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன தான் ஸ்டிக்கர் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் பிச்சாலும் கூட அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியாது. நம்ம கத்தி இல்லைனா ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணோன்னா கீறல் வந்துடும். ரொம்பவே சிம்பிளாக புது பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஸ்டிக்கரை எடுத்திங்கன்னா போதும், ஈஸியாகவே ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா பாத்திரத்தை நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கம்மும் ரிமூவ் ஆகிடும். இனிமேல் புது பாத்திரத்தில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம எல்லார் வீட்லேயுமே வாஷிங்க்கு உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த டேப்பில் இருக்க ஃபில்டரில் பிளாக் ஆகி நமக்கு தண்ணி வரும்போது ஒரு ஃப்ளோவாக வராது. தண்ணி அந்த மாதிரி அன்ஈவனாக வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணினோன்னா நம்ம மேலே தண்ணி அதிகமாகவே தெரிக்கும். பர்டிகுலராக பாத்திரம் கழுவும் போதெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸே நனைஞ்சு போயிடும். கொஞ்சம் கூட செலவே இல்லாமல் ஒரே ஒரு பலூனை வச்சு அந்த ப்ராப்ளமை சரி பண்ணிடலாம். பலூனோட பேஸில் இந்த அளவுக்கு மட்டும் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. பலூன் ஹோலோட டயாமீட்டர் ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பலூனை நீங்கள் டேப்பில் இப்படி மாட்டி விட்டுறலாம். இனிமேல் நீங்கள் டேப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணியோட ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி அதனால் வெளியில் செதறாது. உங்களுக்கு சின்ன சிங்காக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் ஒரு ரொட்டேட்டிங் பைப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா இந்த பலூனை ரொட்டேட் பண்ணி நீங்கள் சிங்க் ஃபுல்லாக ஈஸியாகவே கழுவிடலாம். இந்த பலூன் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வேறு பலூன் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 8th டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இந்த தேங்காவை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே பேனில் ஒரு 1/2 கப் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகு ஆட் பண்ண போகிறேன். 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் வெள்ளைப்பாகு கரெக்டாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா நல்லா நுரப்பொங்க அந்த வெள்ளைப்பாகுலாம் திக்காக ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கிண்ணத்தில் ஒரு சொட்டு வெள்ளைப்பாகு ஆட் பண்ணி பாருங்கள். அது இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்ட முடிஞ்சிச்சுன்னா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெள்ளைப்பாகையும் தேங்காவையும் கரெக்டாக ஒரு 1 மினிட் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே போதும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்பவே ஸ்வீட்டான கம்மர்கட்டு ரெடி ஆயிரும். இதை நீங்கள் 15 டேஸ் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் வெள்ளைப்பாகில் தேங்காய் ஆட் பண்ணும்போது வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்மர்கட்டு நல்லாவே ஹார்டாக மாறி இருக்கும். இப்போ 9th டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி வத்தல் அப்பளம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் பொரிப்போம். முன்னாடியே பொரித்து வச்சோன்னா அது நமத்து போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் வத்தல் இல்லை அப்பளம் பொரிச்சதுக்கப்புறமா அதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா 3 நாள் வரைக்கும் அந்த வத்தல் இல்லை அப்பளம் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் டெய்லி அப்பளம் பொரிக்கணுங்கிற டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சாதம் வடித்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ரொம்பவே ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணதும் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட ரைஸ் ரொம்பவே உதிரியாக வரும். அப்புறம் உங்கள் ரைஸும் நல்லாவே ஒயிட் கலரில் கிடைக்கும். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக 1 ஸ்பூன் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ரைஸ் குக் பண்ணும்போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உதிரியாக சாதம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச்.